வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்களை அன்பு ஜோடு அன்பு காட்டுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய அதிசார பேச்சு இந்த கும்ப ராசிக்காரர்கள் எப்படி சார் இருக்க போகுது. பொதுவா குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துக்கும் பிளஸ் வந்து 2ஆம் இடத்துக்கும் அதிபதியானது குரு பகவான். இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல போயிட்டு உச்சமாக்க போறார். நோய் நொடி பிணி பிடை கடன் வம்பு வழக்கு இங்க வந்து குரு அதிசார பேச்சுல போயிட்டு 6ஆம் இடத்துல போயிட்டு உச்சமாகிறது நன்மையா தீமையா. அதே மாதிரி குரு ரெட்ரோகேட்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து பின்னடைவு ஆகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எகைன் வக்ரகதியில பின்னோக்கி வருவார். இந்த பயிற்சி காலங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு யோகமா இருக்கா இல்லையான்னு நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவோங்க. அதற்கு முன்னாடி நம்மளோட உரிமை ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க. சரி, இப்போ வாங்க நான் என் தந்தை மறுபடியும் வணங்கி கொண்டு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பொதுவாக கும்ப ராசினாவே சனியுடைய ஆட்சி வீடுகள்ல வந்துடும். சரி, ஓகே. அதிசார பயிற்சி எப்ப சார்? 19/10/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் அதிசார பயிற்சியில மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வந்துருவார் இந்த குரு பகவான். இவர் இந்த கடகத்துக்கு வந்தால் கூட கடக ராசியில 11/11/2025 திருப்பி இவர் வந்து வக்ரகதி ஆரம்பிச்சிருவாரு. இந்த வக்ரகதியானது 11/11/2025 பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்கும். இது வந்து கடகத்துல இருக்க நிலை வந்து பாத்தீங்கன்னா 4/12/2025 கடகராசியில இருப்பார். அதற்கு பிறகு 4/12/2025 இருந்து 11/3/2026 வரைக்கும் இவர் வந்து மிதுன வீட்டுக்கு திரும்ப போயிடுவார். இந்த மிதுன வீட்டுல பாத்தீங்கன்னா வக்ரகதியில இருப்பாங்க. 11/3/2026 நேர்கதிக்கு மாறிடும். இப்படிப்பட்ட நிலைமையில கும்பராசிக்கு எப்படி சார்? பொதுவா இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லாபஸ்தானங்கிறது கும்பம். லாபஸ்தானம் கும்பம். இந்த கும்பத்தை எடுத்து பார்க்கும்போது அடிப்பா ராகு பகவான் இருக்காங்க. 7.5 சனி ஜென்ம சனி முடிஞ்சு இப்ப பாத சனியில வந்து சனி வந்து பொசிஷன் ஆயிருக்காரு. இப்போ சனி பகவான் பாத சனியாக குடும்ப சனியாக 2ஆம் இடத்துல ராசிக்கு 2ல உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சார் ராசி மேல ராகு வேற உட்கார்ந்துருக்காங்க. எண்ணில் அடங்காத குழப்பங்கள், 3ஆம் நபர் குறுக்கீடுகள் ஒரு பக்கம், குழப்புறாங்க ஒரு பக்கம், நம்ம தெளிவா இருந்தாலும் குழப்பி விட்டுறாங்க, தூக்கம் வர மாட்டேங்குது சில நேரங்கள்ல. சில நேரம் எண்ணங்கள் திங்கிங் அந்த வேவ்லன்ஸ் அதிகமா இருக்கு, அதிகமா யோசிக்கிறோம், அதிகமா குழம்புறோம் எங்களுக்கு. அதே மாதிரி வியூங்கிறது அதிகமா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் நாங்க வந்து பிளான் போடுறோம். ஆனா போடுற பிளான் எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரங்களுக்கும், அதே மாதிரி இது வரைக்கும் வயிற்றுல இருக்க பிரச்சனை இன்னும் சரியாகல சார் சொல்லிட்டு கும்பராசிக்காரங்களுக்கும். அதே மாதிரி வந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல இப்ப இருக்காரு குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிசார பயிற்சியாகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னோட உச்ச வீட்டுக்கு வர்றார். பொதுவா குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து அமரும் போது 6ஆம் இடத்துல உச்சமானால் கூட